வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் காவல்துறை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாகை அக்கரப்பேட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரம் நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் நாளை சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருட்கள் அளிக்கக்கூடிய தீங்கினை எடுத்துரைக்கும் வகையில் காவல்துறையினரால் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்படுத்தப்பட்டது. அதில் குறிப்பாக நாகை அக்கரப்பேட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஹர்ஷ் சிங் ஈகாப்பா அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பள்ளி குழந்தைகளிடம் பேசும்போது கூறியதாவது: தயவு செஞ்சு யாரும் போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள். ஒரு முறை பயன்படுத்திட்டா திரும்ப திரும்ப எடுத்துக்க தோணும். அப்புறம் போதைக்கு அடிமையாவீங்க. உங்க அழகான வாழ்க்கையை இழந்துடாதீங்க. மேலும் போதை பழக்கத்துக்கு எதிரான ஏராளமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் காவல்துறையினரால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இருந்தபோதும் போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் தகுந்த விழிப்புணர்வு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். போதை பழக்கத்தால் சமுதாயத்தில் மரியாதை குறையும். தங்கள் வாழ்க்கை சீர்கேடும். முதலில் பள்ளி மாணவ மாணவிகள் போதைப் பொருட்களுக்கு எதிரான சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும். இதை உணர்ந்து ஒவ்வொரு மாணவர்களும் தங்களை சுற்றி உள்ளவர்களிடம் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து அவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீங்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுடன் விழிப்புணர்வு நோட்டீஸ்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் மேலும் நாகை காவல்துறையினர் சார்பாக மாவட்டம் முழுவதும் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகை விஜய். நன்றி. நான் கூல் எல்லாம் கூல் நினைப்பாங்க. ஐ எம் கூல். பட் அப்படி இருக்காது. இப்போ நீங்க இந்த மாதிரி யோசிக்கலாம். பட் வாழ்க்கை 80 வயசு வரை இருக்கும், 80 இயர்ஸ் வரை. ஸோ இத தண்ணி ட்ரிங்க் பண்றதுனால நிறைய பாதிப்பு வரும். இட் வில் டேமேஜ் த கிட்னிஸ். கிட்னி டேமேஜ் ஆயிடும், லிவர் டேமேஜ் ஆயிடும். என்னோட ரிலேஷன்ல நான் என்னோட ஊர் உத்தரப்பிரதேஷ், யூபி. நான் யூபி இருந்து வந்திருக்கேன். ஸோ 2 ரிலேட்டிவ் நான் பார்த்திருக்கேன், நேரில் பார்த்திருக்கேன். அவங்க 45 வயசுக்கு முன்னாடியே லிவர் ஃபெயிலியர் ஆயிட்டு இறந்துட்டாங்க. தே ஹேட் திஸ் ட்ரிங்கிங் ஹேபிட். டெய்லி குடிப்பாங்க. ஸோ நீங்க அந்த பாதிப்பு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க சிரிக்கலாம், எல்லா கேட்டு சிரிக்கலாம். பட் பாதிப்பு உங்க வாழ்க்கை மேலே வரும், உங்க கரியர் மேலே வரும். நீங்க சஃபர் பண்ணுவீங்க. நீங்க எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை இருக்கு, திஸ் ஒன்லி லைஃப். அதுல எவ்வளவு காம்படிஷன் இருக்கு. இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு தெரியுமா? எவ்வளவு இருக்கு? இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு? பாப்புலேஷன் யாரும் இந்தியாவுடைய பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கு? இந்தியா நாட்டோட சம்மன் கேட்டா நீங்க இத்தனை பேர் ஐபிஎஸ் ஆகணும், ஆய்வாளர் ஆகணும் யோசிக்கிறீங்க. தெரியாமல் எப்படி பாஸ் பண்ணுவீங்க? 140 கோடி தாண்டியாச்சு. அதுல யூத் பாப்புலேஷன் 50% மேலே இருக்கு. எல்லாம் உங்க வயசுல இருந்துகிட்ட ஜாப்ஸ் இவ்வளவுதான், பேர் அத்தனை இருக்காங்க. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ? ஹேவ் டு டூ ஹார்ட் ஒர்க். யூ ஹேவ் டு பி ஃபோக்கஸ்ட். ஃபோக்கஸ் இல்லாமல் ஒன்றும் கிடைக்காது லைஃப்ல. இந்தியாவில் அவ்வளோ காம்படிஷன் இருக்கு, அவ்வளோ டஃப் சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா வாழ்க்கை, யூ வாண்ட் டு லிவ் அ குட் லைஃப், யூ ஹேவ் டு பி ஃபோக்கஸ்ட். இந்த கேட்ட பழக்கங்க அடிமை ஆயிட்டு யூ வில் ஸ்பாயில் யுவர் லைஃப். நத்திங் யூ வில் கெட். நான் சொல்றேன், நான் எல்லாம் பார்த்திருக்கேன். நான் உங்க சைட்ல ஐ வாஸ் தேர். 10-15 வருஷம் முன்னாடி ஐ வுட் ஹேவ் பீன் சிட்டிங் இன் யுவர் சைட். நான் எல்லாம் பார்த்திருக்கேன். I have seen life getting spoiled. I have seen people getting successful. Success attained also நான் பார்த்திருக்கேன். ஸோ நான் 12th அப்புறம் பிடெக் படித்தேன். பிடெக் படிச்சதுக்கு அப்புறம் பிடெக் பிஇ, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. அதை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஜாப் கிடைச்சது ஐடி செக்டர்ல, பெங்களூர்ல, ஆரக்கிள்ல. அந்த ஜாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு எம்பிஏ படித்தேன், எம்பிஏ ஃபினான்ஸ். எம்பிஏ ஃபினான்ஸ் படிச்சுட்டு எனக்கு டெலாய்ட் யூஎஸ்ல ஜாப் கிடைச்சது. டெலாய்ட் யூஎஸ் அதை பண்ணேன். அதை விட்டுட்டு எனக்கு அதை பிடிக்கல, ஐபிஎஸ் தான் ஆகணும். அப்புறம் விட்டுட்டு 5 இயர்ஸ் சம்பளம் இல்லாமல் யூபிஎஸ்சி ஐஏஎஸ்
preparation பண்ணேன் 5 years. So 4 வாட்டி prelims clear, 5 வாட்டி prelims clear பண்ணேன், 5 வாட்டி ஒரே வாட்டி mains clear பண்ணேன் last attemptல. So அவ்வளோ காம்படிஷன் இருக்கு இந்தியாவில். எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு திறமை இருக்கும். உங்க என்ன கனவு இருக்கு, என்ன திறமை இருக்கு, நீங்க 20 வயசுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கணும். உங்க என்ன ஆகணும், டாக்டர், இன்ஜினியர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், டீச்சர், டான்சர், ஆக்டர், வாட் எவர், 20 வயசுக்கு முன்னாடியே நீங்க கண்டுபிடிக்கணும் எனக்கு என்ன ஆகணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். யூ ஹேவ் டு ஒர்க் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட். நீங்க எக்ஸ்ட்ரீம்லி ஒர்க் ஹார்ட் பண்ணாதான் நீங்க உங்க கனவு சாதிக்க முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்க நல்ல வாழ்க்கை யூ கேன் லிவ். பிகாஸ் ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப்காக நல்ல சம்பளம் வேணும், வீடு, வெஹிக்கிள் எல்லாம் வேணும். இப்போ அவ்வளோ செலவு இருக்கிறது எல்லாம், அந்த இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு யூ ஹாவ் டு அச்சீவ் அ குட் ஜாப். நல்லா நீங்க வேலை வாங்கணும், நல்லா வேலை வாங்கிட்டு நல்லா சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணலாம். ஸோ இப்போ நான் பார்க்குற நிறைய கேசஸ்ல பெண்கள், கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவிகள் 18 வயசுக்கு முன்னாடியே அவங்க இது படம் பார்த்தோ சம்திங் லவ்ல அவங்க இலோப்மெண்ட் வீடு இருந்து ஓடி போயிடுறாங்க. 16 years, 17 years. நேத்து ஒரு கேஸ் வந்திருக்கு, நேத்து முந்தா நாள் 2 கேஸ் வந்திருக்கு, லாஸ்ட் வீக் ஒரு கேஸ் வந்திருக்கு. எவ்ரி 4-5 டேஸ்ல ஒரு கேஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு உரை, ஒரு சூப்பரான ஒரு உரை. நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு எந்திரிச்சு ஒரு ஸ்டாண்டிங் அப்ளாஸே கொடுக்கலாம்ல. சரி, நமது மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நமது பள்ளிக்கு வருகை தந்த போது தமிழை ஓரளவு பேசினார்கள். ஆனால் தற்பொழுது பேசும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அருமையான ஒரு